இந்தியாவில் முதன்முறையாக செவிலியர்களுக்கான சர்வதேச டெய்சி விருது திட்டம் அறிமுகம். கோவை நீலாம்பூரில் உள்ள ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் முதன்முறையாக செவிலியர்களுக்கான சர்வதேச டெய்சி விருது திட்டத்தை அறிமுகப்படுத்தி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. உலகளவில் செவிலியர்களின் அர்ப்பணிப்பு மிக்க சேவையை கௌரவிக்கும் இந்த விருது திட்டம் டெய்சி ஃபவுண்டேஷனுடன் இணைந்து மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியின் மூலம் இந்தியாவில் செவிலியர் சேவைகளை அங்கீகரிக்கும் புதிய தேசிய தரத்தை உருவாக்கியுள்ளது. நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் உண்மை அனுபவங்கள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் அன்பும் அர்ப்பணிப்பும் கொண்ட சேவையை வழங்கும் செவிலியர்கள் இந்த விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் கூறியதாவது, எங்கள் செவிலியர் அணியை வலுப்படுத்துவதிலும் அவர்களுக்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதிலும் உறுதுணையாக இருக்கிறோம். நோயாளிகளை முழுமையாக குணப்படுத்த வேண்டுமெனில் முதலில் செவிலியர்களை அன்போடு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார். செவிலியர் பிரிவின் இயக்குநர் டாக்டர் ஷியாமலா குமார் கூறுகையில், செவிலியர்களுக்காக செய்யப்படும் ஒவ்வொரு முதலீடும் நோயாளிகளின் ஆரோக்கியத்தை நேரடியாக மேம்படுத்துகிறது. செவிலியர்களே நமது எதிர்காலம் என்றார். தமிழ்நாடு செவிலியர் கவுன்சில் பதிவாளர் டாக்டர் சங்கர் சண்முகம் கூறுகையில், டெய்சி விருது போன்ற திட்டங்கள் அவர்களின் கடின உழைப்பை பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் நோயாளிகளின் வாழ்வில் அவர்கள் ஏற்படுத்தும் மறக்க முடியாத மாற்றங்களையும் கொண்டாடுகின்றன என்று தெரிவித்தார். டெய்சி விருது பெறும் செவிலியர்களுக்கு தி ஹீலிங் டச் என்ற ஜிம்பாப்வே கலைஞர்களின் கையால் வடிவமைக்கப்பட்ட சிற்பம், சர்வதேச அங்கீகாரத்தை குறிக்கும் சிறப்பு பேட்ஜ் மற்றும் உலகளவில் அங்கீகரிக்கப்படும் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராயல் கேர் மருத்துவமனை வளாகத்தில் இந்தியாவில் முதல் முறையாக டெய்சி அவார்ட்ஸ் என்ற அவார்ட் ஃபங்க்ஷன் மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு பேஷண்ட் செலெக்ஷன் முறையில் அவங்க நோயாளிகள் அவர்களுக்கு பணி செய்த செவிலியர்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு காரணங்களை விளக்கி எழுதி ஒரு பாக்ஸில் போடுவாங்க. மருத்துவமனை முழுவதும் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி முதல் மாதம் முடிய அதை கலெக்ட் பண்ணி அதில் யாருக்கு அதிகமான ரெக்கமெண்டேஷன்ஸ் வருதோ அதை அமெரிக்காவுக்கு டெய்சி அவார்ட்ஸுக்கு அனுப்பி அதை கன்ஃபார்ம் பண்ணி என்ன காரணத்துக்காக ஒரு சிஸ்டரை செலக்ட் பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிறதுக்கு சில கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. அந்த வகையில் 6 பேரை மாதம் ஒரு முறை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கும் விதத்தில் இந்த டெய்சி அவார்ட் ஃபங்க்ஷன் என்று நடத்தப்பட்டது. அந்த ஃபங்க்ஷனுக்கு எங்களது அழைப்பை ஏற்று சீஃப் கெஸ்டாக வந்திருந்து ரெஜிஸ்ட்ரார் நர்சிங் கவுன்சில் தமிழ்நாடு டாக்டர் சண்முகம் அவர்கள் இன்று இந்த விழாவை சிறப்பித்து இதில் வெற்றி பெற்ற செவிலியர்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி சர்டிஃபிகேட்ஸ் வழங்கி கௌரவித்தார்கள். இது அந்த செவிலியர்களை ஒரு ஊக்குவிக்கும் ஒரு முயற்சி. அவர்களோட ஃபங்க்ஷனிங்கை கண்டிப்பாக பேஷண்ட்ஸ்ட்டு இருக்கணும், நல்லா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஊக்குவிக்கும் ஒரு முயற்சியாக இன்டர்நேஷ்னலாக நடந்துகிட்ருக்கு. அது இந்தியாவில் முதல் முறையாக ராயல் கேர் மருத்துவமனையில். நன்றி, வணக்கம்.